அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனி நாளாகட்டும். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதற்காக இதோ காணலாம். பிரசித்தி பெற்ற ஊழியக்காரரான ஆஸ்வல்டு சாண்டர்ஸ் என்பவர் தாம் எழுதிய எ ஸ்பிரிச்சுவல் கிளினிக் என்னும் தமது புத்தகத்தில் நியூயார்க் நகரத்தில் இருந்த 2 குடும்பங்களின் தலைமுறைகளின் வரலாற்றை ஒப்பிட்டு பார்த்து அவர் ஒரு விசேஷித்த காரியத்தை கீழ்கண்டவாறு கண்டறிந்தார். முதலாவது குடும்பம் மேக்ஸ் ஜூக்ஸ் என்பவரின் குடும்பம். அவர் கடவுள் பக்தி இல்லாதவராக துன்மார்க்க ஜீவியம் செய்தவராக இருந்தார். அவர் மணந்த பெண்ணும் ஒரு கொள்கை இல்லாதவளாய் கடவுள் பயம் இல்லாதவளாக இருந்தால். அவருடைய தலைமுறைகளில் வந்தவர்களில் 1200 பேரை வைத்து கணக்கெடுக்கப்பட்டது. அதில் 310 பேர் மிகவும் ஏழ்மையான நிலையில் ஒரு வீடும் வேலையும் இல்லாமல் கஷ்டமான நிலையில் இருந்ததாக கூறப்படுகிறது. அதில் 440 பேர் தங்களது ஒழுக்கமில்லாத வாழ்க்கையினால் தங்கள் சரீரங்களில் வியாதிகளை வரவழைத்துக் கொண்டார்கள். ஒவ்வொரு 13 வருடம் வீதம் 130 பேர் தங்களது துஷ்ட நடவடிக்கைகளினால் சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள். 100 பேர் குடிகாரர்களாகவும் 60 பேர் திருடர்களாகவும் 190 பேர் விபச்சாரிகளாகவும் இருந்தனர். இவர்களது இந்த நிலையினால் அரசாங்கத்துக்கு பல லட்சம் டாலர் வீண் செலவு விரயமானது என்பதை அவர் கண்டுபிடித்தார். அடுத்த குடும்பம் ஜொனாத்தன் எட்வர்ட் குடும்பம். அவர் தேவனுடைய மனிதனாக கர்த்தருக்கு உண்மையாக ஊழியம் செய்தவர். அவர் மணந்த பெண்ணும் கர்த்தருக்கு பயந்தவர்கள். ஊழிய அழைப்பு பெற்றவர்கள். அவர் குடும்பத்தில் வந்த தலைமுறையில் 300 பேர் போதகர்களாகவும் மிஷனரிகளாகவும் வேதாகம கல்லூரியில் பேராசிரியர்களாகவும் திகழ்ந்தார்கள். 100 பேர் சிறந்த வக்கீல்களாகவும் 30 பேர் நீதிபதிகளாகவும் 60 பேர் வைத்தியர்களாகவும் 14 பேர் கல்லூரிகளில் துணை முதல்வர்களாகவும் ஒருவர் பாராளுமன்றத்தில் துணை ஜனாதிபதியாகவும் இருந்தனர். அநேகர் அவரது குடும்பத்திலிருந்து நல்ல செல்வாக்கு மிக்கவர்களாகவும் நாட்டில் உயர்ந்த நிலைகளில் இருந்ததாகவும் கணக்கெடுப்பு கூறுகிறது. அவர்களது குடும்பத்தினால் அரசாங்கத்திற்கு மிகுந்த வரவு வந்ததென்று குறிப்புகள் கூறுகின்றன. இப்படியாய் தேவன் உள்ள குடும்பமும் தேவன் இல்லாத குடும்பமும் என்னவாயிற்று என்பதை நீங்கள் இப்பொழுது அறிந்திருப்பீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.